சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 11 மாதங்களே உள்ள நிலையில் அமலாக்கத்துறை ரெய்ட், சர்ச்சை பேச்சு, சொத்து குவிப்பு வழக்கு என்று திமுக அமைச்சர்களை சுற்றி சட்ட சிக்கல் வட்டமடிக்கிறது. அவர்களில் 2 பேர் வெளியேறியுள்ள நிலையில் இன்னும் 6 பேரின் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதுதான் அறிவாலய சம்மர் டென்ஷன். பத்து ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியை பிடித்த திமுக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வென்று ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஸ்டாலின் களப்பணிகளை முழுவீச்சில் முடக்கிவிட்டுள்ளார். மறுபக்கம் தமிழகத்தில் எப்பாடுபட்டாவது கால்பதிக்க துடிக்கும் பாஜக அதிமுகவை மிரட்டி மீண்டும் கூட்டணி வலயத்துக்குள் கொண்டு வந்துவிட்டதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் கணிசமான தொகுதிகளை பெற்று கூட்டணி ஆட்சியை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதற்கு திமுக அரசு மீது மக்களுக்கு இருக்கும் நல்ல அபிப்பிராயத்தை சிதைக்க பல நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறதாம் அதிமுக பாஜக கூட்டணி. அதில் ஒன்று திமுக அமைச்சர்கள் அனைவரையும் தனது ரேடார் கண்காணிப்பில் கொண்டு வந்துள்ளதுதான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய திமுக அமைச்சர்கள் சிலரின் விடுதலையை நீதிமன்றம் ரத்து செய்ததால் பாஜக தரப்பு குஷியாக உள்ளதா? அதிலும் சில அமைச்சர்கள் மீதான வழக்குகள் மத்திய புலனாய்வு அமைப்புகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர்களை கைது செய்து திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும், அதிலும் குறிப்பாக செந்தில் பாலாஜியை குறிவைத்து செயல்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் திமுக தலைமை அறியாமல் இல்லை என்பதால் அதனை எப்படி எதிர்கொள்வது என்று அவ்வப்போது ஆலோசித்தபடி இருக்கிறதாம். அதன்படி தற்போது 2 அமைச்சர்கள் கிளீன் போல்ட் ஆகியுள்ள நிலையில் இன்னும் 6 அமைச்சர்களின் நிலைமையும் கவலைக்கிடமாகவே உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக பதியப்பட்ட வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அது மட்டுமின்றி 6 மாதத்திற்குள் வழக்கை முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் தேர்தலுக்கு முன்பாகவே துரைமுருகனுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கிலிருந்து MRK பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த கடலூர் நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. மேலும் அமைச்சர் உள்ளிட்டோருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் விசாரணையை முடிக்க கடலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையின் மற்றொரு முக்கிய நபரான KN நேருவின் சகோதரர் வீடுகளில் அண்மையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதில் அமைச்சர் நேரு தொடர்பான ஆவணங்களை ED கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக 2006-2011 வரையிலான திமுக ஆட்சியில் அமைச்சராக பதவி வகித்த தங்கம் தென்னரசு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அவர் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்குகளிலிருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அனைவரையும் விருதுநகர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த விடுதலையையும் ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தினம்தோறும் வழக்கை நடத்த உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் 2006-2011 காலகட்ட திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த KKSSR ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஆதிலட்சுமி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்தது. 2012ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கிலிருந்து KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த விடுதலையையும் ரத்து செய்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மீண்டும் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 4.9 கோடி சொத்து சேர்த்ததாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தொடரப்பட்ட வழக்கு அமலாக்கத்துறையின் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. எனவே 6 மடமே 6 இந்த அமைச்சர்கள் நிலையை பாரு என்று அறிவாலய வட்டாரத்திலிருந்து சோக கானம் கேட்கிறதா? குமுதம் செய்திகளுக்காக பாபு மற்றும் அரவிந்த்.